ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தமிழ் நெரிஷா. நான் 2025ல் நடந்த குரூப் 4ல செலக்ட் ஆகியிருக்கேன். நான் எங்கே படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலு அகாடமியில் தான் படித்தேன். நான் படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூல் புக்ஸ்க்கு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாடமிலேயே கொடுக்கக்கூடிய நோட்ஸ், இது ரெண்டுமே எனக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருந்தது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அகாடமியில் வைக்கக்கூடிய டெஸ்ட் மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணேன். எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு மட்டுமே ஸ்பெஷல் டெஸ்ட்டு அப்படின்னு வச்சாங்க. அந்த டெஸ்ட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா டைம் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தாங்க நான் படித்தேன். அதில் 2 மணி நேரம் தமிழ், 2 மணி நேரம் ஜிகே, 2 மணி நேரம் மேக்ஸ் அப்படின்னு 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நாங்கள் நிறையாவே குரூப்பாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ். நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கடந்து வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஷேடோ பண்ணுறது. மோஸ்ட்லி நான் பண்ண தப்பு என்னன்னா டபுள் ஷேடோ தான். அந்த டபுள் ஷேடோ எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கொஷினை முழுமையாகவே படிக்காமல் அதுக்கான ஆன்சரை உடனே டிக் பண்ணுறது. அதுக்கப்புறமா அந்த கொஷினை படித்து பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும் அது கொஷின் வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அந்த டபுள் ஷேடோவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் இந்த டபுள் ஷேடோ அப்படின்றது குறைஞ்சது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவில் மட்டுமே தான் போட முடியும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் மேக்ஸ் போடும்போது, அகாடமிலலாம் மேக்ஸ் நடத்தும்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆப்ஷனை பேஸ் பண்ணியுமே மேக்ஸுக்கான ஆன்சரை எடுக்க முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த மெத்தடையுமே நான் கற்றுக்கிட்டேன். குரூப் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கூடயும் நம்ம கலந்து பேசி அதுக்கப்புறமா ஒரு சஜஷன் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் போடணும் அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒன்று வச்சுருப்போம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி சிம்பிளாக டைம் ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் குரூப்பாக படிக்கும் பொழுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குரூப் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஒர்க்கான சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸு அப்படின்றத கட்டாயமாக வாங்கி வச்சுக்கணும். ஸ்கூல் புக்ஸ் படிக்காமல் அவுட் சோர்ஸு நம்ம படிக்கவே கூடாது. அவுட் சோர்ஸ் எல்லாரும் படிக்கிறாங்க, இப்போ அவுட் சோர்ஸில் தான் நிறையா கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு கான்ட்ரவர்சியாக நிறையா போயிட்டுருக்கு. அதனால நான் ஃபஸ்ட்டு அவுட் சோர்ஸை படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுக்கணும். அவுட் சோர்ஸ்லாம் படிச்சுட்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதே கேட்டுட்டாங்கன்னா அது நம்மளுக்கு தெரியலனா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால ஸ்கூல் புக்ஸுன்றது எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் அவுட் சோர்ஸை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.